அந்த காலத்துல நான் ஏய் அப்பா சாமி நிறுத்து. உனக்கு என்ன தெரியும் இந்த காலத்து பசங்களை பத்தி நான் அட்வைஸ்லாம் பண்றேன்? அப்படின்னா சொல்லு லவ்னா என்னன்னு. கிளியரா ஏதாவது சிக்னல் கொடுத்தீங்க? ஹலோ, ஐம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஒரு பட்டாம்பூச்சி அதுவா வந்து இங்க உட்காரணும். யோ அப்படி டப்புன்னு கேட்டாலாம் வராது, போய. சீரியஸா எடுத்துட்டியா? நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். உன்னை வந்து பாத்துக்கிறேன், போன வை. ஏய், என்னடி பண்ற? உன் போனை பாத்துட்டு இருக்கேன். அதுல என்ன பாக்குற? நீ யார்கிட்ட அதிகமா பேசிட்டு இருக்கேன்னு செக் பண்ற. பண்ணிக்கோ பண்ணிக்கோ. ஏய், என்னடி ரொம்ப கேஷுவலா பண்ணிக்கோங்கற? ஏன் அதுல என்ன இருக்கு? ஏய், இப்பெல்லாம் நம்ம செல்போனை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்படியே உயிர் போற மாதிரி பதற வேணாம். எதுக்கு பதறணும்? நம்ம யாருங்கறத நம்ம செல்போனே சொல்லிடும்ல. நாம சொல்லாத உண்மையா இந்த குட்டி செல்போன் சொல்லிட போது? ஏண்டி, உன் போன்ல இந்த ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்ட் ஆன்லயே இல்லையா? அதெல்லாம் எதுக்கு? கால் ரெக்கார்ட் ஆன்ல இருந்துச்சுன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகும், அப்புறம் மொபைல் ஹேங் ஆகும். இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி. அப்படி இல்ல கயல், நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு இதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. உதாரணத்துக்கு யாராவது தப்பா பேசிட்டு அப்புறம் பேசவே இல்லைன்னு நம்ம மேலேயே பழிய போட்டுட்டா, அப்ப இந்த ரெக்கார்டிங்க ப்ளே பண்ணி அவங்கள ஈஸியா மாட்ட வைக்கலாம்ல. எலக்ட்ரானிக் பொருளுக்கு எப்படி வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி கால் ரெக்கார்டிங் தான் பொண்ணுங்க லைஃப்க்கு ஒரு ப்ரூஃப். யாரா இருந்தாலும் இதுல நம்ம அழகா சிக்க வச்சிடலாம். என் போன்ல எப்பவுமே ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆன்ல தான் இருக்கும். இரு, நான் உனக்கும் செட் பண்ணி தரேன். தேங்க்ஸ் கயல். என்ன கௌதம் இது? ஹாஸ்பிட்டலோட பேரையே கெடுத்திருக்கீங்க. சார் அது ஆக்சுவலி ஷட் அப். யோ, எதுக்கு என் பையனுக்கு தப்பான இன்ஜெக்ஷன் போட சொன்ன? என் பையன் உயிர் சாதாரணமா போயிடுச்சா உனக்கு? உன்னை எல்லாம் அடிச்சு கொல்றேன். நாங்க இருக்கோம்ல, அவர் நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஆளு சும்மா விடாதீங்க சார். என் பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் சார். எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவனும் போயிட்டா நாங்க உயிரிடவே இருக்க மாட்டோம். சார், இவர் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பையனை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. நிச்சயமா அவருக்கு ஒண்ணும் ஆகாது. இதுக்கு நஷ்ட ஈடா உங்க பையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற மொத்த செலவையும் எங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே ஏத்துக்கும். நீங்க கவலைப்படாதீங்க சார். உங்க படத்துக்காக நான் ஒன்னும் பேசல சார். என் பையன் உயிர் தான் சார் முக்கியம். சார், அந்த பையன் உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடி சீல் வச்சிருவோம். ஒழுங்கு முறையாத அந்த பையனை காப்பாத்துற வேலையை பாருங்க. மணிமாறன், பையனோட கண்டிஷன் எப்படி இருக்கு இப்போ? சார், பையனுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல சார். இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவான் சார். அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி டாக்டர், என் பையனை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. யோ, உன் பேச்ச கேட்டு அந்த அப்பாவி பொண்ணு மேல சந்தேகப்பட்டமே. நீ தப்பையும் பண்ணிட்டு இவ்வளவு சாமர்த்தியமா பேசுற? சார், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்னு போராட்டம் பண்ணுவோம். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம உணர்ச்சி வசப்படாதீங்க. இவர் மேல நாங்களே ஆக்ஷன் எடுப்போம். நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? இனிமே உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடையாது சார். நீங்க இவர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க சார். ஏய், எதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன் போட சொன்ன? நான் அது சொல்லு. சார், அவர் எதுக்காக அந்த இன்ஜெக்ஷனை போட சொன்னாருன்னு நான் சொல்லவா சார்? சொல்லு கயல். சார், மணிமாறன் சாருக்கு நான் தப்பா மெசேஜ் பண்ணேன்னு கௌதம் சார் என் பேரை கெடுக்க நினைச்சாரு இல்லையா? அத ரம்யா தானே காட்டி கொடுத்தா. அதுக்கு ரம்யாவை பழிவாங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு சார்.
எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள இவரை டார்ச்சர் பண்றாரு சார். காரணம் இவருக்கு நான் ஆகாதவன். எப்பவுமே டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது இந்த டீன் சாருக்கு கூட தெரியும். ஆசானே, இவ்வளவு சீக்கிரம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. முத நாள்ன்றதால அண்ணி எல்லா ஐட்டமும் கம்மியா செஞ்சாங்களோ? ஆமாண்டா, இதுதானே நமக்கு புது அனுபவம். ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை கத்துக்க வேண்டியதுதான். ஆமால மீட்ரு, நாளையில இருந்து எக்ஸ்ட்ரா மாவு, சட்னி, சாம்பார் இது எல்லாம் கொண்டு வந்து நாளைக்கு வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்க்க வேண்டியதா? என்ன தானோ? சரி சரி ஆசானே. ஆசானே, நான் வண்டி தள்ளுறேன். இன்னைக்கு சேல்ஸ் எவ்வளவுன்னு பாரு. பாக்கறேன்டா. அனி, நாளைல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாமே சூப்பரா இருந்தது. கலக்குங்க போங்க. பின்னிரலாம் நீ. நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா. டேய், என்னங்க என்னாச்சுங்க? என்ன தனோ, இன்னைக்கு மட்டும் 8670 ரூபாய் கல்லா கட்டி இருக்கோம் தனோ. என்னங்க, அப்ப நம்ம தினமும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சா சீக்கிரமா பெரிய ஆள் ஆயிடுவோம்ல? ஏய், கண்டிப்பாடி. யாருமே எதிர்பார்க்காத நிலைமைக்கு போறோம். ஆமா சானே, இந்த சந்தோஷத்தை பார்ட்டி வச்சு கொண்டாடுவோம். டேய் ஆறுமுகம், இனிமே நம்ம தண்ணி, டீ, காஃபி, ஜூஸ், இளநீர் இத தவிர வேற எந்த நீர் ஆகாரத்தையும் நம்ம தொடக்கூடாது. சரியா? சரியா சானே, நீ சொன்னா சரி. தனம், உன்னையும் அணுவையும் நான் நல்லா பாத்துப்பேன். இனிமே அதுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். ஏய், என்னாச்சு தனம்? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என் வாழ்க்கையிலே முதல் முறையா ஆனந்த கண்ணீர் எப்படி வரும்னு இன்னைக்கு தாங்க உணர்றேன். ஹேய், இனிமே தினமும் 4 கூட ஆனந்த கண்ணீர் சிந்துவ. இது சத்தியம். ஆசானே, 8670 ரூபானா கூட்டி கழிச்சு பார்த்தா நாம மொத்தம் 51 கோட்டுக்கான காசை ஒரே நாள சம்பாரிச்சிட்டுமே. இங்க பாருங்க, இனிமே நீங்க 2 பேரும் சரக்கு கோட்டர்னு பேசி பாருங்க. எண்ணெய் கடாயில போட்டு வறுத்துறவங்கள. ஐயோ, அதெல்லாம் இல்லதனோ. அவன் ஏதோ விளையாட்டுக்காக அப்படி சொல்றான். நீ அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. சரி, நான் போய் பெரியப்பா பாத்துட்டு வந்துடுறேன். எங்க எதுக்கு இந்த நேரத்துல போறேன்னு சொல்றீங்க? தனோ, ஏன் இப்படி கேக்குற? அவர்கிட்ட நம்ம வெற்றியை பகிர்ந்துக்க வேணாமா? வியாபாரத்துல இன்னைக்கு நல்ல வருமானம். இத பெரியப்பா பார்த்து சொல்லிட்டு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் ஆறுமுகம், வண்டிய ஜவுளி கடை பார்க்கிங் பக்கத்துல போட்டு நீ அன்னை கூட்டு வீட்டுக்கு, நான் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போங்க. பத்திரமா போங்க வீட்டுக்கு. சரியா? பார்த்து தள்ளு தள்ளு. நீ சாப்பிட வடிவு. முதல்ல நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுங்க. பெரியப்பா, 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 வேற பெரியப்பா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சாப்பிடுறியாடா நீ? இல்ல பெரியப்பா, வேண்டாம். என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? தள்ளு வண்டி வியாபாரம் என்னாச்சு? எவனும் சாப்பிட வரலையா? கடையை இழுத்து சாத்திட்டியா? ஐயோ இல்ல பெரியப்பா, நீங்க சொன்னதுக்கு அப்படியே உல்டாவா நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? பெரியப்பா, நானே இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை பெரியப்பா. அப்படியே மெர்சல் ஆயிட்டேன் பெரியப்பா, மெர்சல் ஆயிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு டக்குன்னு சொல்லு. நீ சுத்தி உடைச்சு சொல்றதுக்குள்ள தலைவலி வந்துரும் போல. பெரியமா சொல்றேன் பெரியமா. கடை போட்ட முதல் நாளே கூட்டம் சும்மா பீச்சுக்குச்சு.
நாங்க கொண்டு போன மாவு சாம்பார் சட்னி சேர்வா இது எல்லாம் 8 மணியோட காலி பெரியப்பா. பெரியப்பா வரவங்களாம் டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு நாக்கு தட்டி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு போனாங்க. பெரியப்பா நம்ம கடை முட்டை தோசை இருக்க அடடடடா ஃபேமஸ் ஆட்டம் போல இருக்க. பெரியப்பா 1.5 மணி நேரத்துல போட்ட சரக்கு எல்லாமே வித்துருச்சு. அதான் நான் நேரமாவே இன்னைக்கு கடையை மூடிட்டேன். பெரியப்பா இன்னைக்கு லாபம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 8670 ரூபா. இப்படி இந்த வேகத்துல நம்ம கடை போனி ஆச்சுன்னா பெரியப்பா மாசம் 2 லட்சம் ரூபா அதுக்கு மேலே லாபம் பார்த்துடலாம். அப்புறம் பெரியப்பா இந்த தள்ளுவண்டி கடையெல்லாம் விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஹோட்டலுக்கு ப்ரொமோட் ஆகலான்னு இருக்கேன். என்ன பெரியப்பா சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் பெரியப்பா, அமைதியாவே இருக்கீங்க. டே மூர்த்தி, நீ சம்பாரிச்சு காரு வீடுன்னு செட்டில் ஆகணும் தான்டா என்னோட மிகப்பெரிய ஆசை. ஐயே என்னங்க? பெரியப்பா இது பிடிங்க பெரியப்பா. நான் நேர்மையா உழைச்ச பணம் இது. முதல்ல உங்ககிட்ட இதை கொடுத்து உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் ஓடோடி வந்தேன். நான் பிடிங்க 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 பெரியப்பா. பெரியப்பா இன்னும் நான் கை நிறைய சம்பாதிக்கணும் பெரியப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாசமா போகணும். பெரியப்பா என்ன பெரியப்பா சொன்னீங்க? இல்லடா நல்லா வரணும்னு சொன்னேன். சரி பெரியப்பா. எழுந்துரு எழுந்துரு. கொடுங்க பெரியப்பா. பெரியப்பா நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் இதே மூர்த்தியா தான் நான் இருப்பேன். நான் மாறவே மாட்டேன் பெரியப்பா. ஏன்னா காசு பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போகுன்ற யதார்த்தத்தை தெரிஞ்சவன் நான். பாருங்க இந்த கயல் மாதிரி மாச சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டு குயின் எலிசபெத் மாதிரி சீன் எல்லாம் போட மாட்டேன். சரிங்க பெரியப்பா. சரி நீங்க நேரத்துக்கு தூங்குங்க, எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு, நான் கிளம்புறேன். பெரியமா நான் வரேன் பெரியமா. சுப்பிரமணி வரேன். ஆதி நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. குட் நைட், see you, bye bye. பா என்னப்பா இதெல்லாம்? அப்பா இவன் போற வேகத்தை பார்த்தா டி நகர் ரங்கநாதன் தெருவுல பெரிய ஹோட்டலே ஓபன் பண்ணிடுவான் போல. பாத்தீங்களாங்க ஒரே நாள்ல அம்பானி மாதிரி என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. கையல் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. குடிகார பையெல்லாம் திருந்தி ஒரு நாளைக்கு 8670 ரூபா சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொல்றான். எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரலங்க. அப்பா ஒரு நாளைக்கு 8670 ரூபானா ஒரு மாசத்துக்கு 2,60,60,100 ரூபாப்பா. பா ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா 31,21,200 ரூபாப்பா. அப்ப இந்த மூர்த்தி இனிமே லட்சாதிபதியா? ஐயோ அவ்வளவு பணமா? இத கேட்டு எனக்கு வயிறு எரியுதுங்க. ஒருவேளை இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா கையல் உங்ககிட்ட விட்ட சபதத்துல ஜெயிச்சிருவாளாங்க. கையல் குடும்பம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும். ஐயோ அதையெல்லாம் பார்க்க எனக்கு சக்தி இல்லைங்க. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? மூர்த்தி பேசிட்டு போனதை கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? ஐயோ இப்படி நீங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏச்சி வாய் மூடு. ஒரு நாள் வியாபாரம் ஆயிட்டா கயல் குடும்பம் முன்னுக்கு வந்துருமா? அந்த குடும்பத்தை நான் அவ்வளவு ஈஸியா நமக்கு ஈக்குவலா செல்வாக்குலையும் பணத்திலையும் வளர விட்டுற மாட்டேன். அது மட்டும் நடந்துச்சு இந்த தர்மலிங்கம் செத்ததுக்கு சமம். ஐயோ இந்த வளர்ச்சிய முளையிலேயே கிள்ளி எறியணும். ஐயோ டேய் சுப்பிரமணி, வருஷத்துக்கு எவ்வளவு வரும்னு சொன்ன? 31 லட்சம்மா. ஐயோ கரண்ட் பில்லு கட்டுறதுக்கே வக்கில்லாத குடும்பம்
வருஷத்துக்கு 31 லட்சம் சம்பாதிச்சா ஐயோ அந்த மூர்த்தி பையன் வீட்டுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மரே வைக்க சொல்லுவானே. ஏங்க ஏதாவது பண்ணுங்க. இந்தா தனோ. அத்தை சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு கடையில வியாபாரம் எப்படிமா நடந்துச்சு? நல்ல வியாபாரம் அத்தை. அனி என்ன சாதாரணமா சொல்றீங்க? அம்மா வியாபாரம் களை கட்டிச்சு. சும்மா மெர்சல் பண்ணிட்டோம்ல. பக்கத்து கடைக்காரலாம் இந்நேரம் கடையை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரி, மூர்த்தி எங்க தானோ? பெரிய மாமா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு அத்தை. இந்த நேரத்துல அங்கெல்லாம் எதுக்குமா போகணும்? ஏன் அங்க போனா என்ன? இன்னைக்கு நான் தொடங்கின புது தொழில எவ்வளவு லாபம் வந்துச்சுன்னு என் பெரியப்பா கிட்ட சொல்ல போயிருந்தேன். அதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஐயோ எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, சும்மா தான் கேட்டேன். அப்படிலாம் கேட்க கூடாது. பிசினஸ் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு மரியாதை வேணும், சரியா? என்னை இவ்வளவு நாளா வெத்து வெட்டுன்னு சொன்னவங்க முன்னாடி அப்படியே கெத்து கட்டுற மாதிரி கடவுள் எனக்கு அப்படியே ஒரு புது ரூட்டை போட்டு கொடுத்துருக்காரு. அந்த ரூட்டை நான் புடிச்சிட்டேன். இவ்வளவு நாள் நான் வெறும் ஜென்டில்மேனா இருந்தேன். ஆனா இன்னில இருந்து நான் ஒரு பிசினஸ் மேன். ஏய் சில்ற கையில உன்னோட மாச சம்பளம் எவ்வளவு? என்ன முழிக்கிற? வெளியே சொல்ல கூச்சமா இருக்கா? இன்னைக்கு என்னோட ஒரு நாள் வருமானம் எவ்வளவு தெரியுமா? 8670 ரூபா. என்ன பொறாமையில அப்படி பாக்குற? எல்லாம் என்னோட உழைப்பு. நீ மாசம் பூரா வேலை பார்த்து சம்பாதிக்கிறத நான் ஒரே வாரத்துல சம்பாதிச்சிருவேன். மா இங்க பாருமா, உன் பையன் ஒரே நாள்ல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கானு பார்த்தல. இன்னைக்கு மட்டும் 8670 ரூபா. இப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சேன்னு வைய, நாளைக்கு உன் பையன் ஒரு லட்சாதிபதிமா. காரு பங்களா பண்ண விடுன்னு சொல்லி சொத்தா சேர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நாலனா சம்பாரிச்சுட்டு 4000 கண்டிஷன் போடுறவன் நான் இல்ல. என் வருமானத்துல ஏய் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. டேய் நீ என்ன வேணா கேள்றா, அள்ளி அள்ளி அப்படியே இறைப்ப நானு. உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். இந்த வீட்ல உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குடா. தோ இவங்க 2 பேரை தவிர்த்து. அண்ணா அண்ணா அண்ணா, நாள் ஃபுல்லா கடையில நின்னு வேலை பார்த்திருக்கேன். கால் வலிக்கும், உட்காருண்ணே. சூப்பரா மா, பாத்தியா? பாத்தல ஆனந்திக்கு எவ்வளவு பாசம்னு. ஏய் ஆனந்தி, அண்ணனுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. டயர்டா வந்திருப்பார்ல வேலை செஞ்சு. ஐயோ மறந்துட்ட பாரு, இத கொண்டு வரேன். எனக்கு வேணாம்டா. ஏய் என்னடா அன்பு, அவளுக்கு காபி போட தெரியாதுடா. நீ பாட்டுக்கு ஏதோ ஃப்ளோல சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணே இருக்கட்டும் பரவாயில்ல, குடினே. அண்ணே உனக்காகவே நான் சீக்கிரம் காபி போட கத்துக்கிறேன். ஏய் சின்ன குட்டி, உனக்கு ஏன்டா அந்த தலையெழுத்தலாம்? இப்போ நம்ம பயங்கரமா வசதியாக போறோம். சமையலுக்கு ஒரு ஆளை வச்சிருவோம். நாட் ஓன்லி சமையல் ஆசானே, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டுக்கு மாப் போடுறது, காரை கிளீன் பண்றது, கார்டனை பராமரிக்கிறது, அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டை வாங்கி குளிக்க வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் தனித்தனி வேலைக்காரங்க போடணும். சூப்பர் 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 சூப்பரா. கரெக்டா. என்னங்க போய் குளிச்சிட்டு வாங்க முதல்ல. அண்ணே கால்ல இருந்து ஓடி ஆடி வேலைலாம் பாத்திருப்பீங்க, கால்லாம் வலிக்கும். நான் வேணா மசாஜ் ஏதாவது பண்ணி விடவா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. வேணாமா? ஏய் அணுகுட்டி, ஓ பணக்கார விட்டு மகாராணிய இப்படி வா. ஏதானா
இதுக்கப்புறமா தான் அணுவை நல்லா கண்ணு கருத்தமா பாத்துக்கணும். ஏன்னா பணத்துக்காக சில கிட்னாப் கேடிங்க தொழிலதிபர் பசங்களை தான் கடத்துவானுங்க. அதுக்காக தான் சொல்றேன், அணுவை நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்க. இந்த ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பும் போது பின்னாடி ஒரு கார்ல ஒரு 4-5 எஸ்கார்டு அனுப்பி வைக்கணும். 8670 ரூபாய் சம்பாரிச்சிட்டு எஸ்கார்டு வரைக்கும் பேசுறாரு. ரொம்ப ஊத்தலா இருக்க. அப்பா எனக்கு சாக்லேட் வேணும். டேய் சாக்லேட் என்னடா, உனக்காக சாக்லேட் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன்டா. ஓகே இன்னைக்கு பார்த்து ஃபேன் இவ்ளோ ஸ்லோவா ஓடுது. அண்ணனுக்கு ஸ்வெட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. ஏய் வேணாம் உன் கை வலிக்க போகுது. பரவாயில்லண்ணே. இது தானா சேர்ந்த கூட்டம். இன்னைக்கு எல்லாருக்கும் என்னோட ட்ரீட். சாப்பிடுறதுக்கு யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. மா நான் போய் வாங்கிட்டு வரேன். இது அப்படி ஓரமா வைங்க. சரி என்னென்ன வேணும் சொல்றேன். அண்ணா எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே அண்ணா எனக்கு தெரியும்டா, கிரில் சிக்கன் ஆம்லெட் தானே, வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா. அனுக்குட்டி உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஓகே உனக்கு 2 வாங்கிட்டு வரேன். போய் உட்காரு போ. மா இங்க பாரு, உனக்கு பொடி இட்லி தானே பிடிக்கும், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தனா உனக்கு என்ன பிடிக்குன்றது எனக்கு தெரியும், அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? டேய் வாடா. எல்லார்கிட்ட என்ன வேணும் கேட்டிய? ஆனா டேய் கையல் தேவி கிட்ட கேட்கல, அதானே சொல்ல வர? ஐயோ அது இல்ல ஆசானே, என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டியா நீ? டேய் என் சிச்சினுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா? இப்போ நம்ம கடைக்கு தான் போறோம். ஆசா மாதிரி யாருமே இல்ல. வா வா வா.